ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா காமோ என்ற அனிமே சீரிஸோட 5th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலே வேற லெவலா இருக்கும் கைஸ். ஏன்னா ஃபைட் சீனு, எமோஷன் ரெண்டுமே கலந்து உங்க மனசை கொஞ்ச நேரத்துல கலங்க வச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு வேற லெவலா இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்கள எத்தனை பேருக்கு இந்த எபிசோடு கடைசியா பார்த்து முடிச்சிட்ட பிறகு ஒரு எமோஷன் வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை ஒரு ஆட்டின் போடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உங்களுக்காக என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் டெய்லி வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்குது. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதை குழப்பலாம். ஏ ஜாய், மரி செத்துட்டாடா. அந்த கொல்றதுக்கான ஆர்டரே யமாஞ்சி தான் போட்டிருக்கான். ஆமாண்டா, நீ நம்மளோட கிளானுக்கே துரோகம் பண்ணிட்டேன். அவளும் துரோகம் பண்ணதுனாலதான் உங்க 2 பேரையும் கொல்ல சொன்னாரு. பட் ஆனா நீ எப்படி உயிர் பழைச்சிட்ட? கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நீ சாகணும் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. எவனோ ஏ ஜாய் நில்றா. அதுக்கப்புறம் நம்ம மைக்கும் நேத்து அவரு போட்டோல பார்த்து வச்சிருந்த அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. அப்ப கார்ல அவனும் யமா கிட்ட பேசின இருக்க. என்ன சொல்ற யமா? இந்த இடத்துல அந்த ஊசா கம்பெனில வேலை செஞ்ச பழைய எம்ப்ளாயி இந்த இடத்துல தான் இருக்கானா? அதாவது ஒரு ரிட்டையர் ஆன எம்ப்ளாயி தான் இவன் சொல்றான். ஏமா உண்மையிலே நல்லா பார்த்து சொல்லுமா, இந்த இடத்துல தான் இந்த பைப்புல தங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி அந்த இடம் தான், எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அந்த ஊசா கம்பெனில ஒரு முக்கியமான பதவியில இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான். அவன் என்ன பிரச்சனையும் தெரியல. அதுக்கப்புறம் அவனை அதுல இருந்து வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எந்த விதமான வேலையும் செய்யாம சும்மா ஒரு கேம் சென்டர் மாதிரி நடத்தின்னு இருக்கான். அந்த இடத்துல அவன் வேலை செய்யும் போது முக்கியமான ஹை கிரேடு ரிசர்ச்சரா இருந்திருக்கான். எப்படியோ இவன் இருக்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஏதோ நீ சொல்ற, இவன் இங்க இருந்தானா நமக்கு தான் லாபம். நான் போய் பாக்குறேன் என்ன ஏதுன்ற அப்படின்னு அவனுக்கு கார்ல இருந்து இறங்க. சரி எனிவே பாஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து இருங்க, பாதுகாப்பா. FBI எந்த நேரம் வேணா அந்த இடத்துக்கு வரலாம். எதனா எமர்ஜென்சினா தயவு செஞ்சு எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவனும் உள்ள போக அந்த இடம் பார்த்தா ஃபுல்லா ஒரு மாதிரி கெலிஜா இருக்குது. அந்த இடத்துல இந்த பயபலியும் குடிச்சு பார்த்துங்கிறான். என்னப்பா எதனா கேம் ஒர்க் ஆதா இல்லையா அப்படின்னு இவனும் போய் கேட்க. ஏய் யாரா நீ? நான் யாருன்றது இருக்கட்டும், நீ அந்த ஜான்சன் கேரடினஸ் தானே? இதை கேட்ட அவனும் ஷாக்காவே. இன்னொரு பக்கம் இவனுங்க குரூப்பா பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சைபர் பொண்ணும் நம்மளோட சிஸ்டம்ல திடீர்னு 5 நிமிஷத்துக்கு எரர் வந்துருது. அதாவது இந்த கர்ஸ்ட் பேரியர் பிரேக் டவுன் 5 செகண்ட்ஸ் பண்ணிருக்காங்க யாரோ. லக்லி அந்த 5 செகண்ட்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் திரும்பி அது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வேற யாரோ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. சரி இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பிக் டியும் கேட்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே சஸ்பெக்ட் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஓ இந்த பயபுலியா? இவன் எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நேரம் நம்ம பாஸ் சொல்லிங்கிற முக்கியமான ஆளு இவன் தான். என்ன பாஸ் இவனுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் கொடுத்துறீங்க? அசால்ட்டா உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறான், எல்லாத்துலயும் மாட்டீங்கிறான். டேய் என்ன பிளான்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஈகன் அவனோட மர்ம கலைய திரும்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணாம இருக்கிறான். அவன் அட்டாக் பண்ணாததை வச்சு நீ ஏமாத்துறாத பாஸ். சும்மா நீங்க புலம்பின்னு இருக்காதீங்க. அவங்க இடத்துல ஒரு பிளானும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ இவன் இருக்கிற இடம் நம்மளோட சிட்டி. நிறைய விதமான கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கேமரா இருக்குது, சென்சார் இருக்குது. இந்த பயபுலியால இந்த இடத்துல வந்து தப்பிக்க முடியாது. அவனோட மர்ம கலையும் பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த சைபர் பொண்ணும் இல்ல நீ அந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஊசா கம்பெனியோட பேரியரே 5 செகண்ட்ஸ் பிரேக் பண்ணிருக்கான். ஒருவேளை இவன் இங்க இருக்கிறானா இவனாலலாம் இதை பண்ணிருக்க முடியாது. இவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணிருக்கலாம். பட் ஆனா இப்ப இவன் உள்ள நுழைஞ்சிருக்கணும் தான் நம்ம பார்க்கணும். அப்பனா உங்க கம்பெனியோட செக்யூரிட்டி தான் ஓவர் செக்யூரிட்டா எல்லாமே இருக்குது. ஏய் யாரை பத்தி இப்படி சொன்னா? உன்னோட சொன்னீங்கன்னா பார்த்துன்னு வச்சியா உன் முடி இருக்காது. அப்ப சொட்ட பண்ணி இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். எதனா ஒரு பைத்தியக்காரன் பண்ணிருக்கான், அது சின்ன எரர் மிஸ்டேக்கா இருக்கும். அதை நான் ஈஸியா சரி பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் அந்த பயபலியால எந்த மூவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல எப்பவுமே அலர்ட்டா இருப்பானுங்க. இதுக்கப்புறம் நமக்கு எதிராக அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவனோட டேட்டா எல்லாமே எனக்கு இப்ப சேவ் ஆயிடும். அது எல்லாமே அவனுக்கு தான் நட்டம். அப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த காலில் இருக்கணும். உனக்கு ஒரு நியூஸஸ் கொடுக்குறேன். சம் ஆர்கனைசேஷனை சேர்ந்த இந்த சிட்டியோட ஆளுங்க உன்னை ட்ராப் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதனால உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். என்னன்னா உன்னோட ஹை ஸ்கில்டு நிஞ்சா டெக்னிக்ஸ் எல்லாமே பயன்படுத்தி ஒவ்வொருத்தரையா எலிமினேட் பண்ணிட்டு உன்னோட வேலையை நீ முடிக்க பார்க்கணும். ஓகே ஓகே, அந்த ஒரு சான்ஸே எனக்கு போதும். நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஏமாஞ்சிய போட்டு தலதான். இதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட அதை நான் விட மாட்டேன். சரி கரெக்டா. இதுக்கப்புறம் அடுத்த மூவா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு எல்லாத்தையும். உனக்கான தகுந்த சமயமே அந்த டைம்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால அதை நீ பயன்படுத்திக்கோ. குட் லக் அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எதுக்காகடா இங்க வந்த? என்ன ஊசாவை பத்தி எதனா பேரம் பேசத்துக்கு வந்தியா? எவ்வளவு மணி தர? இல்ல எனக்கு தேவை எல்லாமே உன்னோட ஹெல்ப் தான். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் வந்தேன் இந்த இடத்துக்கு. நீ மட்டும் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலனா நான் இந்த இடத்துல உன்னை விட்டு தனியா கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாழ உன்னால முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ கிளம்புனா மட்டும் எந்த பொம்பனாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. எனக்கு
எனக்கெல்லாம் ஒரு லாயர்லாம் தேவையே கிடையாது. பட் ஆனா சொல்றத பார்த்தா அதை வச்சு அந்த ஊதா கம்பெனியோட சர்வர் உள்ள பூந்து கிராக் பண்ணி உனக்கு டேட்டா எடுத்து கொடுக்கணும்ன்ற. ஆமா அதை நீ பண்ணினா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துறேன். சரி, இப்போ குழந்தைங்க இந்த கேம் ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளோட வேலையை ஆரம்பிப்போமா, விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போய் இவனை காமிக்க, பிங்கோவா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க. அப்ப அந்த ஊதா கம்பெனில அந்த சிட்டியை ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணி பட்டாசுலாம் வெடிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலா என்னன்னு தெரியல. அந்த டைம் இது எல்லாமே அந்த ஹெட் குவார்டர்ஸ் ரூம்ல இருந்து தலைவன் இவனும் கேமரால இருந்து அசால்ட்டா பார்த்துன்னு இருக்கான் நின்னுங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி வர அங்க ஒரு கீழே டனல் மாதிரி போகுது. அதை திறந்து நான் அது உள்ள போக இது எல்லாமே இவனுங்களும் வாட்ச் பண்றானுங்க. ஒரு பக்கம் ஏமாஞ்சியோ தயாரா இருக்கான். கீழே ஹீரோவும் இப்போ வந்துடுறான் அண்டர் கிரவுண்ட்ல. சரியா இப்பதான் நம்ம ஹீரோக்கான அந்த நிஞ்சா வேட்டி ஆரம்பம் ஆகுது. இந்த ஃபைட் சீனுக்காக தான் நான் காத்து நின்றேன் இவ்வளவு நாளா. அவனுக்கு முன்னாடி கொச்சன்னு அந்த எட்டுகால் பூஜ்ஜிங்க மாதிரி நிறைய நிஞ்சாஸ் முன்னாடி நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களை காமிக்க, நல்லா வச்சுருக்கியடா, இவ்வளோ CPU சர்வர் நிறைய சூப்பரா வச்சுருக்கிய. ஆமா இதுதான் என்னோட ஹை சர்வர் ரூம். எந்த கொம்பனாலையும் இதை அசைக்க கூட முடியாது. இது எல்லாமே பயன்படுத்தி நான் ஹேக்கிங் பண்ணுவேன். இது எல்லாமே நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுல இருந்து தான் ஆரம்பிச்சேன். அந்த பைத்துக்காரங்க என்னடானா என்ன விற்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டானுங்க. அந்த பைத்துக்காரங்க என்ன வலுக்கட்டாயமா ரிசைன் பண்ண வச்சிட்டானுங்க. சரிடா, உன்னோட ப்ராப்ளம் என்னன்றது எனக்கும் புரியும். உன் நிலைமை தான் எனக்கும் புரியுது இல்ல. இந்த நாய்களுக்கு எவ்வளவு தைரியம். சரி ஃபீல் பண்ணாத. அதுக்காக தான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்க நான் உங்ககிட்ட வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருக்கேன். அப்பதான் நம்ம ஏமா சொன்ன விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. இவன் ஒரு ஹை ரெக்கார்ட் ரிசர்ச்சரு. சரி, எந்த மாதிரியான உனக்கு தப்பு நடந்துச்சு அந்த இடத்துல இருந்து ஒன்னு ரிசைன் பண்ணிட்டானுங்க. அந்த நாய்களுக்காக நான் நிறைய கண்டுபிடிப்பு வச்சு பண்ணா அதுங்க எல்லாமே அதை ஏத்துக்கல. அவங்களுக்காக நான் நிறைய விஷயத்த பாத்துக்காத்திருக்கேன். சீக்ரெட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கேன். எது பண்ணாலுமே எனக்கான தகுதி அங்க கிடைக்கல. சரி டென்ஷன் ஆகாத, நான் நம்புறேன். இப்போ நான் சொன்ன வேலையை செய், ஹேக் பண்ணு. சரி நான் பண்றேன். ஆனா அது காமெடியான விஷயம் எல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவனுங்க நம்மள கண்டுபிடிச்சிருவானுங்களே. நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. தலைவன் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் போட்டு தொழின்னு போயின்னு இருக்கான். ஒரு பாம்பை போட்டு விட அந்த இடமே வெடிச்சுட்டு போகுது. அவனும் அதுல இருந்து முன்னோக்கி போயிட்டு அவன் எதிர்க்க வர இன்னும் நிறைய நெஞ்சாச போட்டு தெளினே இருக்கான். அப்ப இவன் எதிர்க்க இன்னும் நிறைய பேர் கூட்டமா இருக்கு. அவனுங்க வந்து ஜம்ப் பண்ணி ஒருத்தனோட வாயில பாம்பை போட்டு அவனை தூக்கி அவனுக்கு மேல வீச அந்த இடமே வெடிச்சு செதுது. தலைவன் அந்த இடத்துல மறைய மேலேயும் இங்க பட்டாசெல்லாம் வெடிச்சுன்னு இருக்காங்க. மேலதான் ஜாயம் நின்னுங்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவனுங்களும் ஹேக் பண்ணி உள்ள சர்வர் உள்ள பூந்துடுறானுங்க. சரி பிரச்சனை இல்ல, நிறைய இன்ஃபர்மேஷன் எடு பாத்துக்கலாம். இதுதான் அந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வர். இது ஃபுல்லாவே டேட்டா பேஸ்ல இருக்கும். இது எல்லாமே முக்கியமான இப்போ ரீசெண்டா ரிசர்ச்ல எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ஸ். இது எல்லாமே இவங்களோட ஸ்டாஃப் வேலை செய்யற இன்வெர்டர்ஸ். சரி யாரும் இங்க ஸ்பெஷலா இல்ல, இன்னும் டீப்பா போய் பாரு. பவனும் சரி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ஆக்சஸும் கிடைக்கவே மாட்டேங்குது. இவனும் தலைப்பல அடிக்க. இது இப்படிதான் ஒரு சில டைம் நடக்கும். இதுதான் இன்டர்னல் நெட்வொர்க் சர்வர்ஸ்னால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபைல பாரு, என்னது பாண்டா. இதுல எல்லாமே அவங்களோட எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களோட கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இரு எல்லாம் பார்க்க சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்குது. ஆமாமா, இதை பயன்படுத்தி அவங்க ஏக்கான ஐடிகளை உருவாக்கி இருக்காங்க. அப்பனா இதெல்லாம் பார்த்தா காமனா பெரிய பெரிய கம்பெனிலாம் இதுல இன்வால்வ் ஆகிது போல. இந்த பாண்டுன்ற நேம் ஒரு கார்பரேஷன் ஸ்பை குரூப்பா? ஆமாமா சரியா சொன்னேன். இது எல்லாமே ஊசா கார்பரேட்ஸோட வேலை தான். இப்பதான் புரியுது உனக்கு எதுக்காக அந்த நிஞ்சாஸோட டேட்டா எடுக்கிறானுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ ஈஸியா முடிகிற வேலை கிடையாது. அப்ப பார்த்தா திடீர்னு இப்படி ஷாக்கா வருது. அதுல நம்ம எமா செமண்டா, அதாவது இவங்களோட அசிஸ்டன்டோட பேர் தான் இருக்குது. இவளோட பேர் எதுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்குது? இவ்வளவு உனக்கு தெரியுமா? இல்ல நீ நினைக்கிற ஆளெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வேற யாருன்னா அதே பேர்ல இருப்பாங்க. அந்த டைம் திடீர்னு இவனுங்க உட்காந்து இந்த ரூம்ல அலாரமும் அடிக்குது. அந்த டைம் இந்த சர்வரும் எல்லாமே பிளாக் ஆகி வெப்சைட் க்ளோஸ் ஆயிடுது. நம்மள ட்ராக் பண்ணிட்டானுங்க. இந்த இடத்துல தப்பிச்சு ஆடணும். அப்ப பார்த்தா ஊசா கம்பெனி சேர்ந்தவங்க இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம சர்வர்ல பூந்துறானுங்கன்னு FBI இங்க வந்துருது. இவனுங்களும் உள்ள வர இவனுங்களை அமைதியா ஒளிஞ்சுன்னு இருக்கானுங்க. அவனுங்களும் இவனுக்கு தேடி உள்ள போயின்னு இருக்க. அந்த டைம்ல நம்ம மைக்கும் ஒரு பிளான் பண்ணி அங்க சூப்பரா இவனுங்களை திசை திருப்பிட்டு கார் எடுத்துன்னு கிளம்பிடுறானுங்க. யாரா அவனுங்க துப்பாக்கில எடுத்துட்டு வந்திருக்கானுங்க? ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவனுக்கு எல்லாருமே ஊசா கம்பெனியோட மெர்சனரி சேர்ந்தவனுங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக நிறைய கார்ட்ஸும் போயின்னு இருக்கு. அவனுங்க எல்லாரும் ஸ்மோக்ல மாட்டி விட்டுறான் நம்ம ஹீரோ. இந்த ஃபைட் சீன் தான் தரமா இருக்கும். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா அவனுங்களும் ஷூட் பண்ண அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ அவனுங்களை ஒவ்வொருத்தனையும் வந்து கரெக்டா போட்டு தர்றான். அவனுங்களையும் ஒரு வழியை முடிச்சுட்டு ஹீரோவா அந்த இடத்துல கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம மைக்கும் கார்ல போயின்னு இருக்கும்போது நம்ம யமாக்கு தான் கால் பண்றாரு. ஆனா யமா எடுக்கவே மாட்டாங்க. என்னாச்சு இவளுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, கால் பண்ண மாட்டேன் சொல்லிருக்கா. அப்ப இவனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஃபாலோ பண்ணானுங்கடா. அப்ப அவங்களும் ஷூட் பண்ண கொஞ்சம் வேகமா தான் போயாண்டா. இதை விட என் வண்டி ஸ்பீடாலாம் போவாதுடா. அதெல்லாம் அமைதிக்கு புறமானதுடா. போட பைத்தியக்காரா, அமைதிக்கு புறமானதுதான். அப்புறமா அவனுக்கு நம்மள வந்து அமைதி ஆக்கிடுவானுங்க. இப்படியே பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வந்துட்டு கன் எடுத்து அங்க ஒவ்வொருத்தனே போட்டுறான். அந்த டைம் இவனுக்கு முன்னாடியே ஒரு வண்டியும் வர. அதை பார்த்தா அந்த பஸ் தான். அப்ப இந்த தலைவனும் ஒரு பிளான் பண்ணி பஸ் கிட்ட போயிட்டு வளைக்கிற மாதிரி வளைச்சி பஸ்காரன் வந்து இந்த காரு பின்னாடி ஏத்த விட்டுறான். அதுக்கப்புறம் மைக்கும் பிரேக்கர்ரா அப்படின்னு சொல்ல பின்னாடி போயிடுது வண்டி. முன்னாடி இருக்கணுங்களே பொறுமையா நம்ம தலைவனும் நெத்தி விட்டுலேயே சொல்றான். நீ சூப்பரா ஷூட் பண்றடா. நம்ம
பார்த்தா ஒரு காரம் வர இடிச்சிட்டு அவனும் கீழே குனிடா அவனுக்கு கீழே குனிக்க அப்போ தையில இருக்கவனே போட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த காரம் ஒரு சைடா போக இவனுங்களோட காரம் ரோட் தாண்டி வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிற நிலைமை தான். இன்னொரு இடத்துல நம்ம ஹீரோவுக்காக இவனுக்கு 2 பேரும் வெயிட் பண்ணிருக்க. ஹீரோ பார்த்த உடனே இவனுக்கு பயந்துட்டு நம்ம இங்க நினைந்தாலும் நம்மளுக்கு அதே கதி தான் சொல்லிட்டு பயந்து ஓடிறானுங்க. அவனும் லிஃப்ட் உள்ள போக என்னடான்னு பார்த்தா அங்க நிறைய பேர் போட்டு தள்ளியிருக்கான். இன்னொரு பக்கம் லிஃப்ட்லயே நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலியை பத்தி யோசிச்சுன்னு பதட்டத்தோட மேல போயின்னு இருக்கான். அந்த டைம் அந்த இடமே ஃபுல்லா மயான அமைதியா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வந்துடுறானுங்க. அவனுக்கு எல்லாருமே ஒரு ரோபோ ஆர்மர் போட்டு இருக்கானுங்க. அப்ப யாருடன் பார்த்தா நம்ம ஏமாஞ்சியோட கூட்டாளிங்க தான். மொத்தத்துல இன்னும் தலைவா என்னோட பாஸ் சொன்னதை விட நீ நேரடியா பாக்க நான் இமேஜின் பண்ணதை விட நீ வேற லெவலா இருக்கியடா. கண்டிப்பா நீ கனவுல கூட இந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டேன் இப்படி வந்து மாட்டிப்பானு. அப்ப எல்லாரும் அலர்ட்டா இருக்க. உணர்வு பக்கம் இவனும் போங்கடா போங்க நல்லா ஃபைட் பண்ணுங்க உங்களோட டேட்டா எனக்கு தேவை. இந்த டெஸ்ட் இப்போ ஆரம்பிக்கட்டும். அந்த டைம் ஹீரோவும் பார்க்க அவனுக்கு முன்னாடி ஒரு ஹெலிகாப்டர்ல இந்த ஏமாஞ்சி தான் போயின்னு இருக்கான். ஏமாஞ்சி இங்குதான் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு அவனை கில் பண்றதுக்காக இந்த இடத்துல இருந்து ஓட அந்த டைம் அவங்க 4 பேர்ல ஒருத்தவங்க வந்து இவனை அடிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆளாலும் சேர்ந்து ஹீரோ அடிக்க நம்ம ஹீரோ அதோட அடி வாங்குறான் முறையா. இவங்க எல்லாருமே ஒரு ரோபோ கவசத்தை போட்டு தான் ஃபைட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ சாதா ஹியூமன் பிசிக்கல் எபிலிட்டி வச்சு தான் ஃபைட் பண்ணுவான். ஹீரோவை இதை புரிஞ்சுக்கின்னு அவனோட நெஞ்சு சூப்பை பயன்படுத்த கடவுளே தம்பி என்னப்பா ஓல்டு நெஞ்சா ட்ரிக் எல்லாம் பயன்படுத்துற இதெல்லாம் பழங்காலம் பா இப்போ புதிய காலம்னால இதெல்லாம் வேலை செய்யாது. அப்ப அவனை இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல பாம்பு போட்டு நம்ம எமர்ஜி அட்டாக் பண்ண பறந்து போறான் ஹெலிகாப்டர் நோக்கி. அது எதுவுமே வேலை செய்யல. அந்த கயிறு கட் பண்ணி விட ஹீரோவும் கீழே விழுறான். அப்ப அந்த இடத்துல இவனுங்க எல்லாருமே சூழ்ந்து போக நம்ம ஹீரோட மாஸ்கும் உடையுது. வாயிலிருந்து ரத்தமும் வருது. அவனுக்கும் மூச்சு வாங்குது. அந்த டைம் இவனோட ஃபேமிலியை யோசிச்சு பார்க்க நான் இன்னொரு முறை முயற்சி பண்றேன். டேய் இன்னொரு முறை நீ சாக போறியா அதுக்கெல்லாம் வேணாம் நீ அதை பயன்படுத்தாத அப்படின்னு முன்ன அந்த டாக்டரும் இவங்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவனை யோசிச்சு பார்க்க பட் நான் இதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பயன்படுத்தல அந்த கலையை இப்ப இவனும் பயன்படுத்துறான். காட்டு முராணித்தனமா அவனும் மாறு. அந்த டைம் இவனுக்கு அலர்ட் ஆயிட்டு அவனு போய் அடிக்க இவனுக்கு என்னதான் கவசம் போட்டுருந்தாலும் இவனுக்கு டஃப் கொடுக்குறான். அப்ப இவனுக்கு கிட்ட ஸ்மோக் போட்டு ஒவ்வொருத்தனையும் புகையில போயிட்டு அந்த ஆர்மரை தொலைச்சி அட்டாக் பண்ண அப்ப தொட்டத்தனை அட்டாக் பண்ண வர தி மார்னிங் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் பயன்படுத்த அன்னைக்கு இவனு யாரோ அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் அவனும் வாங்கி கீழே விழ அதோட அவனுக்கு ரத்தம் வருது. அந்த டைம் அவங்களும் இவனை பிடிக்க அந்த சொட்டத்திலேனும் சாரி இதுல தலையிடுறதுக்கு நீ ஏன் கிட்ட ஒப்பாடி இந்த நாயா நமக்கு டஃப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாஸ் சொன்னாரு. ஒன்னுத்துக்கு உதவாது புளிய ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு தலையில குத்தின்னு இருக்கான். அழல அடிக்க ஹீரோவும் கதறான். அவ்வளவுதான் அவனும் அப்படியே அமைதியாக இவனுங்களும் கம்னு விடுறானுங்க. அப்ப அந்த டைம் மழையும் பெய்ய இவ்வளவு சீக்கிரமா செத்துட்டானே. அந்த இடத்துக்கு ஜாயும் டைமிங்ல வர அவனும் நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் இப்ப நீ அனுபவிச்சுன்னு இருக்க. அப்ப ஹீரோவும் இவன் வந்தவொடனே ஏஞ்சிட்டு ஏமாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் அடிக்க போக அதுல இருந்து அவனும் தப்பிச்சு இவனை அடிச்சு கீழே படுக்க வைக்கிறான். திருப்பியும் நம்ம ஹீரோ ட்ரை பண்றான் ஏஞ்சி. பாவம் அவனோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்குது. போராடணும்னு நினைக்கிறான். பட் ஆனா சாயோ ஸ்வாட எடுத்து இவனை வெட்ட தயாரா இருக்கான். இப்போ உன்னோட வாழ்க்கை இதே இடத்துல முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண போக அந்த டைம் ஹீரோவும் இவன் சொன்னதை கேட்டு முடுறான். அப்ப கரெக்டா இவனும் அட்டாக் பண்ண அந்த டைம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப என்னடான்னு பார்த்தா பிங்க் கலர் ரோபோட் சூட்டை போட்டு இருக்கவங்களும் இவனை வந்து தடுத்துட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல தூக்கின்னு போக நிறைய ஜாயும் துரத்துறான். அந்த டைம் மச்ச எல்லாரும் அட்டாக் பண்ண போக அந்த டைம் அவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அவங்களோட ரோபோட் கவசமே செயல்படாத மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஜாயை துரத்தின்னு வர இவங்கிட்ட ஒரு பாம்பை போட்டு அவங்களும் கீழே குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏமாஞ்சியோ இது எல்லாமே ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்துன்னு இருக்க ஹீரோவும் கண்ணு திறக்கிறான். இப்ப இவங்களும் இவனை பார்க்க இன்னொரு பக்கம் நம்ம மைக்கை காமிச்சா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த ஹேக்கர் தான் நம்ம மைக்கை காப்பாத்தி தூக்கின்னு வந்து இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஹீரோவும் ஏமாஞ்சியை கொல்ல முடியாம போறது நினைச்சு அப்படியே வேதனையோட கண்ணை மூடுறான். அதோட இந்த இதுலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்த ஒரு லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே வேற லெவலா இருந்தது கைஸ். ஏன்னா ஃபைட் சீனும் இருந்தது நல்ல எமோஷனா இருந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பிங்க் கலர் சூட் போட்டவங்க தான் கடைசியா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துவாங்கன்னு. நான் என்ன நினைச்சாலும் நம்ம ஹீரோட கதையை எங்கேயும் முடிச்சுட்டு தேவனா புதுசா வந்து இது பண்ணுவானான்னு பார்த்தா இவங்க ஒரு இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற லெவலா இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு கடைசியில. அதனால அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த ஹேக்கர் வேற என்னன்றனால நம்ம மைக்க வேற தூக்கின்னு போறான். யமா வேற காணும். அவங்களோட பேர் வேற ஏதோ ஒரு லிஸ்ட்ல இருக்குது. இதெல்லாம் கனெக்டிவிட்டியா பார்க்கும்போது அடுத்த எபிசோட்ல என்ன ஏது அந்த ஆளுன்றது தெரிஞ்சிடும். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.